ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேஎஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கேரட், தென் கொஞ்சம் பீன்ஸு, ஒரு 6 பச்சை மிளகாய், தென் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், 2 வெங்காயம், ஒரு கை புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கப் பட்டாணி. பிரிஞ்சிக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போடுவீங்களோ அது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 to 4 ஸ்பூன், தென் கொஞ்சமாக கரம் மசாலா, தென் தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு பிளேட் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டே அதில் போட்டு வதக்கிக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குனிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பட்டாணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே யூஸ்வலாக நார்மல் பிரிஞ்சி செய்வீங்க அப்படின்னா இனிமேல் ஒயிட் கலரில் பிரிஞ்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கை புதினாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கேன் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தென் கரம் மசாலா. இதுலேயுமே நம்ம ஃபைனலாக தான் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். சேம் இந்த பிரிஞ்சுமே நம்ம புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ தக்காளியை கடைசியாக ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போது இதில் இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஊற வச்ச அரிசி அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இந்த டிஷ்ஷை முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக இது இப்படி தான் இருக்கும். இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் நார்மல் பிரிஞ்சி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் புலாவ் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது கூட நம்ம பேபிகார்ன் மஞ்சூரியன் வச்சு நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆல்ரெடி பேபிகார்ன் மஞ்சூரியனோட வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டோம். வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை, டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.